உனக்காக பொருந்தேனே எனதழகா. அத்தை, அபிமா என்னடா ஏதாச்சும் வேணுமா? தலைவலிக்குதுன்னு சொன்னியடா, ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்னடா பண்ற? இல்லத்த, சும்மாடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ அபிமா, அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, இங்க வேலை பெருசா இல்லடா. சாவித்திரியும் ரேஷ்மாவும் காஃபி கேட்டாங்க, அவங்களுக்கு காஃபி தாண்டா போட்டு வச்சிருக்கேன், அதை தாண்டா போய் கொடுக்க போறேன். அதனால பெருசா வேலை எதுவும் இல்லடா, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். சரியத்த, கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். ஐயோ அபிமா பரவாயில்லடா, நானே போய் கொடுத்துக்கிறேன். அத்தை, இதுல என்னத்த இருக்கு, நான் போய் கொடுக்குறேன், கொடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டல. சரிடா அபிமா, நீயே போய் கொடு. சித்தி காஃபி. ஹே, உன்னை யாரு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? நான் அன்னிக்கிட்ட தானே கேட்டேன். அண்ணி எங்க? அது அத்தை கொஞ்சம் வேலையா இருக்காங்க சித்தி, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க சித்தி. குடு. இந்தாங்க. ஹே சி, என்ன காஃபி இது? ஒரு காஃபி கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாதா? என்னதான் வளர்த்தாங்களோ வீட்டுல தெரியல. இல்ல சித்தி, அது என்ன காஃபி சுத்தமா நல்லாவே இல்லை, அதோட சூடு சுத்தமாவே இல்லை. என்ன ரேஷ்மா, காஃபி நல்லா இருக்கா என்ன? கரெக்டா சொன்னீங்க மம்மி. இந்த மாதிரி ஒரு கேவலமான காஃபியை இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லை. காட், இதெல்லாம் ஒரு காஃபியா? ஓ ஷிட், ஒரு காஃபி கூட போட தெரியல. கேட்டியா, ஒரு காஃபி கூட உனக்கு ஒழுங்கா போட தரல. என்னதான் சொல்லி வளர்த்தாங்களோ தெரியல. சாவித்ரி, போது நிறுத்து. என்ன நீ மருமகளை சொன்னா மாமியார் பாஞ்சுக்கிட்டு வரீங்களோ? நீங்களே குடிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு காஃபியான்னு அதுக்கப்புறம் நீங்களே கேட்பீங்க. ஆமா அத்தை, அம்மா சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு காஃபியை இதுக்கு முன்னாடி நாங்க குடிச்சதே இல்லை. போதும், 2 பேர் நிறுத்துங்க. அபி ஒன்றும் இந்த காஃபியை போடல, நான் தான் இந்த காஃபியை போட்டேன். அபி எடுத்துட்டு வந்து தான் கொடுத்தா, அவ்வளவுதான். என்ன நீ சொல்றீங்க? அப்போ இவ காஃபி போடலையா? அதான் சொன்னனே சாவித்ரி, இந்த காஃபியை போட்டது நான் தான் உங்க 2 பேருக்கும் காஃபி கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். அபி தான் பரவாயில்லத்த, நான் போய் கொடுக்கறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா. இவ்வளவுதான் அபி பண்ணுனா. போதுமா? அபி, நீ போய் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுறா போ. சரியத்த. என்ன நீ அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த காஃபியை நீங்க தான் போட்டீங்கன்னு பொய் சொல்றீங்களா? இங்க பாரு சாவித்ரி, பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதோட அபி ரொம்ப நல்லாவே சமைப்பா, அவ காஃபியுமே ரொம்ப நல்லா போடுவா. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சாவித்ரி, புரிஞ்சு நடந்துக்கோங்க 2 பேரும். பாத்தியா மம்மி, இந்த அத்தையே கேவலம் அந்த அபிக்காக நம்ம 2 பேரையும் வார்ன் பண்ணிட்டு போறாங்க. சின்ன மம்மி, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மாவே இருக்க. ஆமா ரேஷ்மா, இந்த அண்ணி ரொம்ப ஓவராக தான் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை ரேஷ்மா. அதனால ஆதியை நீ எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்க ட்ரை பண்ணு ரேஷ்மா, புரிஞ்சதா? ஆமாம் மம்மி, எவ்வளோ சீக்கிரத்தில் ஆதியத்தான நெருங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நெருங்கியே ஆகணும் மம்மி. எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தா ஆதியத்தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் அந்த அபி கழுத்தில் தாலி கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் எனக்கான ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் போதும் மம்மி, நான் உள்ளே நுழைஞ்சி அவங்க 2 பேரையும் பிரிச்சிருவேன் மம்மி. டே கிருஷ்ணா, வாடா. அம்மா கிளைண்ட்ஸ்க்கு கொட்டேஷன்லாம் சென்ட் பண்ணியாச்சாடா? ஹாண்டா, எல்லாம் ஓவர். அண்ட் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மச்சான், அந்த எக்ஸ்கிட்டேருந்து கால் ஏதாச்சும் வந்ததாடா? இல்லை மச்சான், நேற்று நைட்டு நீ வச்சதுக்கப்புறம் கால் வந்துச்சுன்னு சொன்னல, அதோட சரிடா. அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து எந்த காலுமே வரல மச்சான். வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா. அப்படிலாம் லேஸில் விட முடியாது கிருஷ்ணா, நம்ம எப்போவுமே அலர்ட்டாக இருந்து தாண்டா ஆகணும். நீ சொல்றதும் சரிதான் மச்சான். சரிடா, ரிசப்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு எப்படி ஆஃபீஸ் வந்துட்டே இருந்தனா ரிசப்ஷன் வேலையை எப்படிடா பாப்ப? அது சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு தான் மச்சான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர்டா. கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு, அது மட்டும் தான் மச்சான் பேலன்ஸ். சரி மச்சான், ரிசப்ஷனுக்குன்னு 2 நாள் தான் இருக்கு. நீ போய் அந்த வேலையை பார்க்கலாம்லடா. ஆஃபீஸ் ஒர்க்லாம் நானே பார்த்துப்பேன்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா கிருஷ்ணா, ஆனா ஊருக்கு போயிருந்தப்ப நிறைய மீட்டிங்ஸ்லாம் கேன்சல் ஆயிட்டல. ஸோ அதெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன்டா. நீ சொல்றதும் சரிதான் மச்சான். சரிடா, எது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கோ அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் ரிசப்ஷன் வேலையை பாருடா, சரியா? டே ஆதி, அப்புறம் நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன்டா. என்ன மச்சான்? இல்லடா ஆதி, அது நீ ஒர்க்குன்னு ஒர்க்ல ரொம்ப டென்ஷனா, அதுக்கப்புறம் பத்தாததுக்கு இந்த எக்ஸ் வேற ஒன்னு போட்டு டென்ஷன் பண்றான். நீ கொஞ்ச நாளைக்கு அபி சிஸ்டர் கூட வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்லடா, லைக் ஹனிமூன் அது மாதிரி. நானும் அதை தான் மச்சான் நினைச்சேன், கொஞ்ச நாளைக்கு வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு. அதான் மச்சான், அபியை கூப்பிட்டுட்டு ரிசப்ஷன் முடிஞ்சோடனே ஹனிமூனுக்கு பாரிஸ் போயிட்டு வரலான்னு இருக்கேன்டா. அது சரி, இது எப்ப சார் பிளான் பண்ணீங்க? அவன் விஷயத்துல கரெக்டா தாண்டா இருக்கீங்க. நான் தான் சரி ஓகே, பைய பாவம் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு பிளான் பண்ணி போட்டு கொடுத்தா, நீ என்னடானா இப்படி என்ன பல்பு வாங்க வச்சு நிக்கிற? ஏண்டா பாரிஸ் போற, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னியாடா? ஐயோ டே கிருஷ்ணா, சொல்லக்கூடாதுன்னா இல்லடா. அது இந்த எக்ஸ்டென்ஷன்ல நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. ஆனா பாரிஸ் போகலான்னு முன்னவே முடிவு பண்ணதுதான்டா. சரி சரி, 2 பேரும் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். ஆதி, வர வர காதல் மன்னனாவே மாறிட்டியடா.
டேய், ஏன்டா நீ வேற அப்படிலாம் இல்லடா. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத மச்சான். ஆனா பொண்ணுடா ஆதி, இதை நான் சொல்லியே ஆகணும்டா. சும்மா சொல்லக்கூடாதுடா, வெக்கப்படும் போது ரொம்பவே கியூட்டா இருக்கடா. என்னது? டேய் கிருஷ்ணா, போதும்டா. பாக்குறவங்க எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சுக்க போறாங்கடா. ஐயோ, நீ சொல்றது சரிதான்டா. சரி மச்சான். நீங்க எல்லாரும் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துட்டீங்க. நான் போய் இனிமே தான் சாப்பிடணும். நான் போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. ஓகே? டேய் கிருஷ்ணா, என்னடா இது? ஏன்டா அபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேக்குறாங்கன்னு உன்னையும் தானடா ஜாயின் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். நீ தானடா எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஐயோ டே ஆதி, நான் ஃபன்னுக்கு தாண்டா சொன்னேன். அப்போ எனக்கு பசிக்கலடா. அதோட ஒர்க்ல நிறைய பெண்டிங்ல இருந்துச்சுடா. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது மச்சான். நான் கேண்டீன் போறேன். டே ஆதி, அப்புறம் சும்மா ஒர்க்குன்னு ஆஃபீஸ்லயே விழுந்து கிடக்காது சரியா? போய் ரிசப்ஷன் வேலையெல்லாம் பாரு. எது முக்கியமான வேலையோ அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போடா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரிடா கிருஷ்ணா. டேய் மச்சான், அப்புறம் ஹனிமூனுக்கு பாரிஸ் போறேன்னு சொன்னலடா. ஸோ உங்க 2 பேருக்கும் ஹனிமூனுக்கான செலவை நானே ஏத்துக்கிறேன்டா. ஓகே? டேய் கிருஷ்ணா, என்னடா அதெல்லாம் எதுவும் வேணாம் மச்சான், நானே பாத்துக்கிறேன். ஓகேவா? டே ஆதி ப்ளீஸ்டா. ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்குடா. அதோட அபி சிஸ்டர் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்கடா. உங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே ஐடியா வரலடா. அட்லீஸ்ட் இதையாச்சும் செஞ்சு என் மனசை நான் தேத்திக்கிறேன்டா. ஆதி ப்ளீஸ்டா, ஆதி ப்ளீஸ்டா எனக்காகடா. டேய் கிருஷ்ணா, என்னடா நீ? சரிடா கிருஷ்ணா, நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. போதுமா? போதும் மச்சான், ரொம்ப சந்தோஷம்டா. சரிடா, நான் போய் சாப்பிட்டு வரேன். சரிடா மச்சான். அப்பா, வயிறுலாம் என்னடி இப்படி வலிக்குது? கடவுளே! என்னது வயிறு வலிக்குதா? டேய், ஓசில கிடைக்குதுன்னு இப்படி மூச்சு முட்டை தின்னா இப்படிதான்டா வயிறு வலிக்கும். ஏண்டா உன்கிட்ட அப்பவே படிச்சு சொன்னலடா, இவ்வளவு திங்காதடா வயிறு வெடிச்சு செத்துற போறேன்னு. ஏதோ உலக நாளைக்கு அணியிற போற மாதிரி என்னமோ இன்னைக்கு வச்சுக்கிட்டு அந்த கட்டு கட்டுற. நீ இப்படி தின்னுருந்தா உனக்கு தலையில இருந்து கால் வரை எல்லாம் வலிக்கதாண்டா செய்யும். இப்பதான் கூட எனக்கு புரியுது. சாப்பிடும் போது நீ என்னையே பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அப்போ நான் சாப்பிடறத பார்த்து நீ கண்ணு வச்சிருந்திருக்க. அதனாலதான் எனக்கு வயிறு வலிக்குது. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்றப்ப யாராச்சும் நம்மளை பார்த்து கண்ணு வச்சாங்கன்னா வயிறு வலிக்குன்னு. இப்பதாண்டி எனக்கு புரியுது, நீ கண்ணு வச்சிருக்க. அதனாலதான் எனக்கு வயிறு வலிச்சிருக்கு. என்னது? நீ திங்கிறத பார்த்து நான் கண்ணு வச்சனா? ஆமாண்டா நெட்ட மாடே, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இவன் எப்படா திம்பா நம்ம கண்ணு வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. டே வளர்ந்த மாடே, நீ தின்ன தீனிக்கு உனக்கு வயிறு வலியோட நிக்கிதேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. ஐயோ போதும் 2 பேரும் எப்படிதான் எப்ப பார்த்தாலும் இப்படி டாமன் செடி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு தெரியல. என்னடி பிரியா, நீயே சொல்லு. இந்த நெட்ட மாடி என்ன சொல்றான் பாரு. அவன் எல்லாம் மூச்சு முட்டை ஓசில கிடைக்குதுன்னு தின்னுபிட்டு இவன் வயிறு வலிக்கு நான் பார்த்து அவனை கண்ணு வச்சதுனாலதான் வயிறு வலிக்குதுன்னு சொல்றான். அப்புறம் கோவம் வருமா வராதா? ஏய், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ கண்ணு வச்சதுனால தாண்டி எனக்கு வயிறு வலிக்குது. சிவனா, ஐயோ போதும் நிறுத்துங்க. சப்பா, உங்க 2 பேரையும் மேய்க்கிறதுக்குள்ளார போதும் எனக்கு ஆகுதுடி. அபி எப்படியோ கல்யாணம் ஆகி ஆபீஸ் வராம தப்பிச்சிட்டா. ஆனா உங்க 2 பேருக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்டி. பாவண்டி நானு. சின்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கடி. சரி. ஏ குண்டு, இன்னைக்கு உங்க ஹாஸ்டல்ல வெஜிடபிள் ரைஸ் தானே சொன்னேன். ஆமா, உன் டிஃபன் பாக்ஸ் எங்க? என்னது? குண்டு, என்ன அப்படி பாக்குற? இன்னைக்கு உன் ஹாஸ்டல்ல வெஜிடபிள் ரைஸ் தானே போடுவாங்க. அதான் உன் டிஃபன் பாக்ஸ் எங்கன்னு கேட்டேன். நம்ம எல்லாரும் தான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டோமே. அப்போ அந்த லஞ்ச் அப்படியே தானே இருக்கும். குடு, நான் சாப்பிட்றேன். அட மலமாடி, சேண்டா இவ்ளோ நேரம் நல்லா மூச்சு முட்டை தின்னுட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா உன் டிஃபன் பாக்ஸ் எங்க? அந்த வெஜிடபிள் ரைஸ் நான் சாப்பிடணும்னு சொல்லி கேக்குறேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு சத்தியமா புரியலடா. உங்க அம்மா உனக்கு பிறக்கும் போது ஒத்த வயிறோட பெத்தாங்களா இல்ல 2-3 வயிறு ஜாயின் பண்ணி பெத்தாங்களாடா? இந்த திங்கிற அப்பா, ஒரு ஊரே திங்க வேண்டிய சோத்தை எப்படி நீ ஒரு ஆளு உட்கார்ந்து திங்கிற? ஏ குண்டு, எங்க அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, வளர வேண்டிய பிள்ளை நிறைய சாப்பிடணும்னு. அதனாலதான் சாப்பிடணும்னு சொன்னேன். அதோட சரி ஓகே, நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வந்துட்டோமே, நீ சாப்பாடை வேஸ்ட் ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனசுலதான் நான் உன் சாப்பாடை வேஸ்ட் ஆக்காம சாப்பிடலாமே நினைச்சேன். மற்றபடி நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ சரி போதும். பூஜா, உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன்டி. என்னடி? அதுவாடி, அது சூர்யா சார் அன்னைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொன்னலடி. அதுக்கப்புறம் என்னாச்சுடி? அதுவா, அது ஏ பிரியா, இப்ப என்ன கேட்ட நீ? அந்த ஜொல்லு பைய சூர்யா ப்ரப்போஸ் பண்ணதை பத்தியா? கேண்டி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஆளும் மூஞ்சும் சட்டையும், சை, அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பூஜா அவனை பிடிக்கலன்னு சொல்லிடுவா. என்ன பூஜா, அப்படித்தானே? என்னடி பூஜா, ராக்கி சொல்றது உண்மையா? சூர்யா சார் உனக்கு பிடிக்கலையா? இல்லடி, அது ஹே பிரியா, அதான் நான் சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு அவகிட்ட கேட்குற? அதெல்லாம் அவ அந்த சூர்யாவை பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு. சரி சரி ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். வந்துட்டாளுங்க பெருசா அந்த சூர்யாவை பத்தி பேசுறதுக்கு. இனிமே அவனை பத்தி எவ்வளாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடி பூஜா, இந்த ராக்கி இப்படி பேசிட்டு போறான்? இவன் இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இது நம்ம ராக்கி தானா? அதே தாண்டி பிரியா, எனக்கும் நல்லா தாண்டி இருக்கா. ஆனா அந்த சூர்யாவை பத்தி பேசினாவே அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறான்டி. ஏனே தெரியலடி. ஒருவேளை அந்த சூர்யா ஒரு
சொல்லு பாட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால டென்ஷன் ஆகுறானோ என்னவோ. சூர்யா ப்ரப்போஸ் பண்ணதுக்காக டென்ஷன் ஆனாலும் பரவாயில்லையேடி. இவன் சாரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னாலும் அப்படி டென்ஷன் ஆகுறான்டி. அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்ற? சாரு ப்ரப்போஸ் பண்ணாலும் டென்ஷன் ஆகுறானா? ஆமாண்டி, கொஞ்ச நாளா இந்த நாய் அப்படிதாண்டி என்கிட்ட நடந்துக்குது. நீ சொல்றத பார்த்தா ஒருவேளை ராக்கிக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்குமோ? பிரியா, என்னடி சொல்ற? ராக்கிக்கு என் மேல இன்ட்ரெஸ்டா? தெரியலடி, ஆனா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தாண்டி இருக்கு. சூர்யா ஒரு ஆள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்காக அவன் இப்படி பேசினானா ஓகே, அது உன் மேல உள்ள அக்கறையில உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்ணதுனால ஒரு ஃப்ரெண்டா அவன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லலாம். ஆனா யாரு ப்ரப்போஸ் பண்ணாலும் அவன் இப்படி நடந்துக்கிறான்னு நீ சொல்ற. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராக்கிக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்டி. ஹே பூஜா, என்னடி ஆச்சு? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? தரலடி, நான் சும்மா கெஸ்ட்ல தாண்டி சொன்னேன். சாரிடி, தப்பா நினைச்சுக்காத. சாச்சா, அப்படிலாம் இல்லடி, அது நான் வேற யோசிச்சுட்டு இருந்தேன்டி. வேறையா? வேற என்னடி யோசிச்ச? அது ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நான் என்ன முடிவு பண்ணணும்னு யோசிச்சேன்டி. ஹே, என்னடி சொல்ற? அப்போ உனக்கு ராக்கியை பிடிக்காதா என்ன? ஹே பிரியா, நான் அப்படி சொல்லலடி. சொல்லப்போனா ராக்கி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்டி. ஆனா அவனுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையேடி. ஒருவேளை அவன் அக்கறையில கூட இப்படி சொல்லியிருந்திருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அவனுக்கு மட்டும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்டி. ஹே பூஜா, என்னடி சொல்ற? அப்போ ராக்கி மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது அது எனக்கு சொல்ல தெரியலடி பிரியா. ஆனா சின்னமோ தெரியலடி, அவன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருப்பேன். என்ன நல்லா கேரிங்கா பார்த்துப்பான். அவன் கூட இருந்தாவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் சந்தோஷமா மட்டும்தாண்டி இருப்பேன். ஒருவேளை எனக்கு தெரியலடி பிரியா. அட லூசு பூஜா, இதுக்கு பேர் தாண்டி லவ். நீ கண்டிப்பா ராக்கியை லவ் பண்ற. எது எப்படியோ இந்த டாம் அண்ட் ஜெரி காம்போவை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்டி. எனிஹவ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பிரியா. ஆனா பிரியா, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியற வரைக்கும் ப்ளீஸ் இதை பத்தி எதுவும் அவன் கிட்ட பேசாத. சரிடி பூஜா, இதை பத்தி நான் அவன் கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், போதுமா? சரிடி பிரியா. சரிடி, நான் கேபின் போறேன். அந்த லூஸ் ராக்கி வேற வெஜிடபிள் ரைஸ் கேட்டால, நான் போய் கொடுக்குறேன். சரிடி. லக்ஷ்மி, 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 ஒன்னதான் என்னாச்சுமா? என்னங்க கூப்பிட்டீங்களா? என்னமா லக்ஷ்மி, ஒரே யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு லக்ஷ்மி? ஒன்றும் இல்லைங்க. லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? எதா இருந்தாலும் சொல்லுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏங்க இல்லைங்க, அது உங்க தங்கச்சி சாவித்ரி என் அண்ணன் மேல உள்ள கோபத்தை அபிகிட்ட காட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. லக்ஷ்மி, என்னமா சொல்ற? சாவித்ரியா? சாவித்ரி அப்படிலாம் பண்ண மாட்டாமா? இல்லைங்க, நானும் அப்படிதாங்க நினைச்சேன். சாவித்ரி இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான்னு. ஆனா இன்னைக்கு ஒரு காஃபிங்க, அந்த காஃபி கூட நான் தாங்க போட்டேன். அதை அபி எடுத்துட்டு போய் தாங்க கொடுத்தா. உடனே அபிகிட்ட இதெல்லாம் என்ன காஃபி, இவ்வளவு கேவலமா காஃபி போட்டிருக்க, இப்படியா காஃபி போட உங்க வீட்டுல சொல்லி தந்தாங்க, இதுதான் உங்க வீட்டுல வளர்த்த லட்சணமா, அப்படி இப்படின்னு அவளை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிட்டுன்னு தெரியுமாங்க. என்னமா லட்சுமி சொல்ற? சாவித்ரியா? ஆனா சாவித்ரி அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாளேமா. அவ ஏன் இப்போ திடீர்னு இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே. ஐயோ ஆமாங்க, அதுதாங்க எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சாவித்ரி இப்படிலாம் நடந்துப்பான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. சாவித்ரினால அபி வாழ்க்கைக்கும் ஆதி வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஐயோ லட்சுமி, நீ என்ன லட்சுமி இவ்வளவு பெருசா யோசிக்கிற? லட்சுமி, இது மாதிரிலாம் யோசிக்காத. சாவித்ரி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது சும்மா அவ வேற மூட்ல இருந்திருக்கலாம், ஏதாச்சும் டென்ஷனா இருந்திருக்கலாம். அந்த டென்ஷனை அபி மேல காட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? நீ இப்படிலாம் யோசிக்காதமா. சாவித்ரி அப்படிலாம் பண்ண மாட்டா. எனக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இல்லைங்க, அது மாதிரி நடக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. லட்சுமி, அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது லட்சுமி. நீ பொறுமையா இரு, சரியா? நீ பாட்டுக்கு கண்டதையும் போட்டு குழப்பிக்காத லட்சுமி. சரிங்க. சரிமா லட்சுமி. ஐயோ, சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்ட பாரு லட்சுமி. உங்க அண்ணன் கால் பண்ணாருமா, ட்ரெயின் ஏறிட்டாங்களாம், காலையில ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்ல சொன்னாங்கம்மா. சரிங்க. தேங்க் காட், நல்ல வேளை ஆதியத்தான் இங்க இருக்காரு. இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆதியத்தா? ஹே ரேஷ்மா, இந்த டைம்ல இங்க என்ன பண்ற? ஆதியத்தா, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாட்? ஏன் கிட்டயா? என்ன பேசணும்? சின்ன ஆதியத்தான், தெரியாத மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும்ல ஆதியத்தான், உங்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், உங்கள் மேலே எந்த அளவுக்கு நான் காதல் வச்சுருக்கேன், உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உங்களுக்கே தெரியும்ல ஆதியத்தான். கல்யாணம் பண்ணுனா உங்களை தான் பண்ணுவேன்னு சின்ன வயசுலேருந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே ஆதியத்தான். அப்புறம் எப்படி ஆதியத்தான் என்ன நீங்கள் மறந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த அபியை உங்களால் எப்படி ஆதியத்தான் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது?
ஹே ரேஷ்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன ஆதியத்தான் இப்படி கேக்குறீங்க? உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் ஆதியத்தான். இப்ப கூட என் மனசுல நீங்க தான் ஆதியத்தான் இருக்கீங்க. ஆதியத்தா, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது ஆதியத்தா. ஸ்டாப் இட் ரேஷ்மா, என்ன பேசுற நீ? முதல்ல என் மேல சாஞ்சிக்கிட்டு இருக்கல, செந்திரி ஃபர்ஸ்ட். ஆதியத்தா, ஸ்டாப் இட் ரேஷ்மா. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ரேஷ்மா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்கிட்ட நீ இப்படி பேசுற வேலை வச்சுக்காத, புரிஞ்சதா? ஆதியத்தா, என்ன ஆதியத்தா இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியும் ஆதியத்தா, நீங்க ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் அந்த அபி கழுத்துல தாலி கட்டினீங்கன்னு. தாலி கட்டிட்டா உடனே நீங்க அவளுக்கு புருஷன் ஆயிடுவீங்களா ஆதியத்தா? இல்ல ஆதியத்தா, எனக்கு தெரியும் ஆதியத்தா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. வாட் டிட் யூ சே? லுக் ரேஷ்மா, அபி கழுத்துல நான் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் தாலி கட்டினேன், ஆனா அவளை பிடிக்காம இல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் டோன்ட் டூ தட் அகைன், ஓகே? ஓ ஷிட், என்ன ஆதியத்தா எப்படி சொல்லிட்டு போறாரு? தவிர்க்க முடியாம தான் தாலி கட்டினா ஆனா பிடிக்காம இல்லைன்னு. அப்போ இவருக்கு அந்த அபியை பிடிச்சிருக்கா? விடமாட்டேன் ஆதியத்தா, விடமாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு தான். எவ்வளோ சீக்கிரம் அந்த அபியை வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்துறேன். உங்க மனசை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் ஆதியத்தா, இருப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆதியத்தா. சாவித்ரி சித்தி ஏன் நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்க? ஒருவேளை அவங்க கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்களோ? ஐயோ அபி, அவங்க கேஷுவலாக தாண்டி பேசியிருப்பாங்க. உங்ககிட்ட அவங்க கோமா பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவங்க கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்க. அதோட நீ ஆடி அசைஞ்சு காஃபி எடுத்துகிட்டு வரக்கூடாது, காஃபி ஆறி போயிருந்திருக்கும், அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க இன்டென்ஷனலாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. என்ன இந்த ரேஷ்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? ஓ ஷிட், அவ ஏன் இப்படிலாம் பேசுறான்னா ஒண்ணுமே புரியல. அது சரி, சின்ன பொண்ணுல அதான் இப்படி பேசுறா போல, போக போக சரியாகிடுவா. ஆதி மாமா, சின்னாச்சி இவருக்கு ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. சின்னாச்சி, ஏங்க ஆதி மாமா. ஹே அபி, சின்னாச்சிங்க ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. சின்னாச்சி அப்படிலாம் பொண்ணு இல்லடி. நிஜமாவா? நிஜமா தாண்டி. ஏன் அபி பாப்பா? அப்படியே நான் கூப்பிட நீங்க எந்த ரியாக்டுமே பண்ணாம இருந்தீங்க. அதெல்லாம் பொண்ணு இல்லடி, சும்மாதான். சரிங்க, சரி டைம் ஆயிடுச்சு, படுக்கலாமா? அபி என்னங்க அபி, மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குடி. சோ ஒரே ஒரு கிஸ் பண்ணடி. சின்னது என்னடி என்னன்னு கேக்குற? ஒரே ஒரு கிஸ்டி ப்ளீஸ் அபி, நீயா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ளீஸ். சின்னது அபி ப்ளீஸ் டி. என்னங்க நீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? அப்போ ஓகே, நீயா கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகே, நானே எடுத்துக்கிறேன். சின்னது ஏங்க வேண்டாம். வாய் தாண்டி வேணான்னு சொல்லுது, ஆனா கண்ணு இன்னும் ஏண்டா பாக்குற? சீக்கிரம் கிஸ் பண்ணுன்னு சொல்லுது. சின்னது என்னன்னு இப்ப தெரியும். நீங்க இருக்கீங்களே, சரியான கேடி ஆதி மாமா. நீங்க என்னடி இதுக்கே கேடின்னு சொல்ற? கேடி என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா? கேடி என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியாது, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? என்ன பண்ணுவேன்? சின்னது என்ன பண்ணுவேன்னு கேட்டேன், சொல்லு. சின்னது உங்களை அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆமால, சொல்ல முடியாதுல. அப்போ ஓகே, செஞ்சு காட்டுறியா? சின்னது நீங்க இருக்கீங்களே, முதல்ல விடுங்க, வாங்க போய் தூங்கலாம். என்னது தூங்கலாமா? அபி சின்னங்க அபி சின்னங்க, மறுபடியும் முத்தம் வேணுமா என்ன? முத்தம் வேண்டாம், மொத்தமும் வேணும். சின்னது அபி, அதான் சொன்னேடி, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குன்னு, அதனால ஐ நீட் யூ அபி. அபி என்னாச்சுடி, கீழே குனிஞ்சிட்ட? சாரி அபி, அது மைண்ட் அப்செட்டா இருந்துச்சா, அதான் கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே அபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தூங்கலாமா? அப்படியா? அதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்லடி, அதான் சரிவா தூங்கலாம். அப்படியா? நான் சொன்னேனா அப்படின்னு?
அடிக்கடி சின்ன டியூப்லைட்னு சொல்லுவீங்கல்ல, இப்போ நீங்க தான் டியூப்லைட் ஆதி மாமா. என்னடி சொல்ற? நான் டியூப்லைட்டா? ஆமா, நீங்க டியூப்லைட் தான். கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். வந்துட்டேன், சொல்லு. ஐயோ, சின்ன பக்கத்துல வாங்க. என்னடி, எதுக்குடி பக்கத்துல வர சொல்ற? நீ பாட்டுக்கு என்ன டியூப்லைட்னு சொல்ற, பக்கத்துல வர சொல்ற, எதுக்குடி? பேசாம பக்கத்துல வாங்க. என்னடி மிரட்டுற? சரி சரி வர இரு. வந்துட்டேன், போதுமா? இன்னும் பக்கத்துல. இன்னுமா? ஐயோ, நீங்க இருக்கீங்களே உங்களை. ஹே அபி, என்னடி இது ஷாக்கிங்கா இருக்கு. நீயாவே பக்கத்துல வந்து நீயாவே கிஸ் கொடுக்கற, அதுவும் கேட்காம. அப்படியா? சரி விடுங்க, இனிமே பண்ணல. என்னது? நான் சும்மா சொன்னேன்டி. பரவாயில்லடி, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதே உங்ககிட்ட. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்படியா? வேற என்னெல்லாம் மேடம் கத்துக்கிட்டீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, சொல்றேன். இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ, என் மக்கு புருஷா, போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அபி, அப்போ அப்போ உனக்கு ஓகேவா? ஏன் வேண்டாமா? ஐயோ, அப்படிலாம் இல்லடி. இதோ இப்போவே போய் மாமா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐ லவ் யூ அடி மாமா. லவ் யூ டி அபி பாப்பா. சரி சரி, சீக்கிரமா நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம போய் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? என்ன ரேஷ்மா, நைட் ஆதிக்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, பேசுனியா? பேசுன மம்மி. ஆனா ஆதியத்தான் அந்த அபிய பிடிச்சுதான் மம்மி கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன ரேஷ்மா சொல்ற? ஆமா மம்மி. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத மம்மி. அந்த அபிய கூடிய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டும் ஆதியத்தான் மனசை விட்டும் துரத்திட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் மம்மி. நீ ஒன்னும் கவலைப்படாத ரேஷ்மா, நம்ம நினைச்சதுதான் நடக்கும். ஆமாடி லட்சுமி. இவனா எவன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு இருந்தனோ அவன் மூஞ்சிலே இன்னைக்கு நான் முழிச்சிட்டேன். சாவித்ரி, நல்லா இருக்கியா? ரேஷ்மா, வா உள்ள போலாம். என்னங்க இது, சாவித்ரி இன்னும் எதையுமே மறக்கல போல இருக்கு. ஆமா மீனாட்சி, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். என்னங்க இது, இத்தனை வருஷம் ஆயிட்டு ஆனா சாவித்ரி இன்னும் மறக்கவே இல்லையாங்க எதையும். அம்மா அப்பா யாரு இவங்க? அது இவங்க விஸ்வநாத் மாமா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சிடா. ஓ, மாமாவோட தங்கச்சியா? ஆனா அவங்க ஏன் அப்பா நம்ம கிட்ட சரியாவே பேசல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ போங்க, ஒன்னும் புரியல. அடடா அண்ணா, நீ வாங்க வாங்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் லட்சுமி. நீங்க எப்படி இருக்கீங்க? மச்சான் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் மச்சான். அஞ்சலிமா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாக்கு என்ன குறைச்சல்? மாமாவும் நல்லா இருக்க. சரி சரி, போதும் போதும், ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல போய் எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். சரிமா லட்சுமி. அஞ்சலி, என்னடி ட்ரெயின்ல வரப்பே பசிக்குதுன்னு சொன்ன, இப்போ என்னடா நின்றுட்டே இருக்க? சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி, பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடலாம். ஆமாமா, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடி முக்கியமான வேலை? எதா இருந்தாலும் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு அப்புறம் போய் பண்ணு, ஓகேவா? ஐயோ, சின்ன அம்மா இப்படி சொல்றாங்க. அர்ஜுனை வேற பார்க்கணும் போல இருக்கே. அம்மா, அது நீ அப்பாவும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போய் அபிக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஓகே? என்னது, அபிய போய் டிஸ்டர்ப் பண்ண போறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், முதல்ல வா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். மீனாட்சி விடுமா, அவ ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அஞ்சலிமா நீ போடா. சரிப்பா. அது சரி, நேத்து வரைக்கும் எப்படி நாளைக்கு வரும், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்னை மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா நான் வந்தது கூட தெரியாம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் சிவனை. வளர்ந்த மாடு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆர்வமா வந்தேன்னு தெரியுமா? நீ என்னடானா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ணலாம்? தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தலாமா? வேண்டாம், நல்லா டயர்டா தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? அது சரி, தூங்கும்போது எவ்வளவு அழகா தூங்குறான் என் அஜு பேபி. என்னடா இது, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ ஆர்வமாக வந்தேன்னு தெரியுமா? நைட்லாம் ட்ரெயினில் தூங்க கூட இல்லை, ஆனால் நீ இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்போ நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லைல்ல? நான் மட்டும் தான் உன்னை மிஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஃபோனில் பேசுகிறப்ப மட்டும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் மெசேஜ்லையும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய, எப்படி பார்க்கலான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட புலம்ப வேண்டியது. ஆனால் இன்னைக்கு நான் உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க. நான் கூட நீ பேசினதெல்லாம் நினச்சி நான் வந்தோடனே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி நீ என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு காட்டுவேன்னு பார்த்தா நீ என்னடானா இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹலோ மேடம், உங்களை விட நான் தான் உங்களை நிறைய மிஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு மிஸ் பண்ணினேன்னா,
அர்ஜுன் வந்து வந்து போகும் மலை என தொடுவாய் மெதுவாய் படவாய் என்றாய் முறையாய் கரையும் மலை தொலைவில் பார்த்தால் என்கின்றாய் அருகில் வந்தான் இல்லை என்றாய் ரகில ரகில ரகிலா ரகில ரகிலா ரகில ரகில ரகிலா ரகிலா அர்ஜுன் ஹா ஹா ஐயோ ச்சே. அஞ்சலி சாரிடி, அது நான் ஏதோ தெரியாம சாரி சாரி சாரிடி அஞ்சலி, ப்ளீஸ் டி தப்பா நினைச்சுக்காதடி. சாரி அஞ்சலி, சாரி 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 சாரிடி அஞ்சலி. அது உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதாண்டி அப்படிலாம் நடந்துட்டேன். அது என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இல்லடி, அதாண்டி அப்படிலாம் நினைச்சிட்டேன். ப்ளீஸ் டி என்ன தப்பா நினைச்சுக்காத. சாரி சாரி அஞ்சலி. அர்ஜுன் சாரிடி, எனக்கு தெரியும்டி கண்டிப்பா நீ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பேன்னு. ஆனா நான் உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணடி, அதான்டி. சாரி அஞ்சலி. சரிடி, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போடி ப்ளீஸ். அர்ஜுன் ஒரு நிமிஷம் என்ன பாரு. சத்தியமா உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. சாரிடி ப்ளீஸ் அஞ்சலி, நீ போ, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அர்ஜுன் ஒரு நிமிஷம் என்ன பாரு. என்னடி, என்ன அறைய போறியா? நீ என்ன கேவலமா நினைச்சிருப்ப தானே? சாரிடி, நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்தோன்னே சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி. சாரிடி, இனிமே சத்தியமா கண்ட்ரோலா இருக்கிறேன்டி. ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதடி. அர்ஜுன் இப்போ எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்னை தப்பா நினைக்கல அர்ஜுன், ப்ராமிஸ். நானுமே உன்னை நிறைய மிஸ் பண்ணினேன் அர்ஜுன். கண்டிப்பா இதெல்லாம் நீ பண்ணலைன்னா கூட நானே பண்ணியிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணினேன். அதனால இதை நினைச்சு நீ கில்ட்டாலாம் நினைக்க தேவையே இல்லை. அதோட இது மாதிரி நமக்குள்ள நடந்தா அது தப்பு இல்லை தானே? தப்பு இல்லை தாண்டி. ஆனா நான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும்டி. நான் தாண்டி கண்ட்ரோலா இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டேன். ச்சே, என்ன நினைச்சா எனக்கே ஒரே அசிங்கமா இருக்குடி. சாரிடி அஞ்சலி, சாரிடி, ரொம்ப சாரிடி. இனிமே இது மாதிரி ப்ராமிஸா பண்ண மாட்டேன். ஓகே, சாரி அஞ்சலி, ப்ளீஸ் சாரி. அர்ஜுன் என்னடி, சாரிடி. அஞ்சலி, அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதே. அப்போ இனிமே அடிக்கடி இப்படி பண்ணலாமா? என்னது அடி வாங்குவ? ஏதோ நீ என்ன மிஸ் பண்ணினதுனால இப்படி நடந்துக்கிட்டேன்னா உன்னை சும்மா விடுறேன். இதையே அட்வான்டேஜா எடுத்துட்டு என் பக்கத்துல வந்த அவ்வளவுதான். அப்படியா? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஹே, என்ன பண்ற நீ? முதல்ல இருப்பேன் கையெடு. முடியாது, அப்படிதான் வச்சுப்பேன். என்னடி பண்ணுவ? அர்ஜுன் ஒரு மாதிரி இருக்கு, கையெடு. முடியாது. ப்ளீஸ் அர்ஜுன், நான் போகணும். போ. என்னது? ஹே, நீ விட்டா தானே நான் போக முடியும், விடு. ஆமா, ஆனா உன்னை விடுறதுக்கே மனசு இல்லையே. என்னது? ஐயோ அர்ஜுன், நானே அபியை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன். நீ என்னடானா இப்படி என்ன பிடிச்சு வச்சுட்டு இருக்க? வெளியில எல்லாரும் என்ன தேடுவாங்க. நான் போறேன் அர்ஜுன். அப்படியா? அப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தல, அதே மாதிரி இன்னொன்னு ஸ்ட்ராங்கா ஒன்று கொடு, நான் விட்டுறேன். என்னது? உன்னை போறா டேய், முதல்ல விடுறா என்ன, நான் போறேன். போடினாலா குட்டச்சி, ஐ லவ் யூ டி. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அபிமான், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்டா. நீ எப்படிடா இருக்க? ஆதிமாப்ள நல்லா இருக்கீங்களா? வாங்க மாமா, வாங்க அத்தை, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஆதிமாப்ள. அத்தை மாமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். சோ நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க ஆதிமாப்ள. அபி, நான் கிளம்புறேன்டி, அப்பா அம்மாவை பாத்துக்கோ. சரி ஆதிமாமா. அபிமா, ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா நீ? கிளச்சு போன மாதிரி இருக்க. அம்மா, நான் நல்லா தாமா இருக்கேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறீங்களே, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆமா, அஞ்சலி எங்க? அஞ்சலியா? அஞ்சலி ஒன்ன பாக்கணும் தானே வந்தா? என்னையா? ஆனா அவ ரூமுக்கு வரவே இல்லையே. என்னடா அபிமா சொல்ற? அஞ்சலி ரூமுக்கு வரலையா? ஆனா அவ உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே வந்தா. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. நம்மளை பத்தி தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? சரி போய் சமாளிப்போம். அஞ்சலி, எப்படி இருக்க? என்னடி அம்மா, நீ ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வரதா சொல்லிட்டு போனேன்னு சொன்னாங்க. ஆனா நீ
வரவே இல்லை, செங்கடி போயிருந்தேன் இவ்வளவு நேரம். ஐயோ அபி, நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்புறம் உங்க ரூம் டோர் சாத்தி இருந்துச்சா, அதனால தான் வெளியிலே வெயிட் பண்ணேன், நீங்க வர்றப்ப பாத்துக்கலான்னு. நான் அந்த பக்கம் போக்காட்டியும் நீயும் மாமாவும் இந்த பக்கம் வந்துட்டீங்க போல. அதனால தான் நானும் உன்னை எங்க பார்த்தாலும் தேடிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நீங்க எல்லாரும் இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்க, அதான் வந்துட்டேன். சரிடி, சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். அம்மா அப்பா வாங்க சாப்பிடலாம். சரிடா அபிமா.